எனக்கு ஒரு டவுட், சிங்கிள் பசங்க ஷோ தானே, நீங்க தானே ஆங்கர் ஜட்ஜஸ் எல்லாரும் கமிட்டடா இருக்குமே, எப்படி? சூப்பர். அப்போ இவங்க யாருமே உனக்கு கேள்வி கேட்க கூடாதுல்ல. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஏங்க ஜீ தமிழுக்கு வாங்க. ஏங்க லவ் பண்ணியரா, நம்ம ஜீ தமிழுக்கு வாங்க. லவ் சக்சஸ். உங்கள் நேம்? கீர்த்திகா. கீர்த்திகா. எங்கிருந்து வரீங்க? நான் தஞ்சாவூர். தஞ்சாவூர். ஓகே. இந்த சிங்கிள் பசங்க அப்படின்னு ஷோ சொன்னமே, எதனால நீங்கள் கமிட் பண்ணிக்கிட்டீங்க, என்ன காரணம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்க டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீம், அதனால. நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா? ஆமாம். அப்படியா? எதனால உங்களை எப்படி சிங்கிளாக விட்டு வச்சிருக்காங்க? தெரியலையே. ஒரு ப்ரொபோசல் கூட இல்லையா? ப்ரொபோசல்லாம் வந்திருக்கு, ஆனால் உங்களுக்கு பிடிக்கல. நீங்க ஏத்த மாதிரி, நீங்க நினைச்ச மாதிரி என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் எனக்கு இது இருக்கணும்னு. முன்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருந்தது, இப்போ குவாலிஃபிகேஷன்லாம் எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. பிடிச்சா போதும், ஆனால் பிடிக்கிறதுக்கு தான் என்ன வேணும்னு எனக்கு தெரியல. இல்லை எப்படி இருக்கணும், ஹைட் அண்ட் வெயிட், இல்லை இந்த ஜாப்ல இருக்கணும், இந்த சேலரியில் இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். மீடியாவில் இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நானும் மீடியாவில் தாங்க இருக்கேன். சரி, ஓகேங்க. அப்போ நம்ம ஷோ வந்து கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே. இதில் நிறைய பார்ட்டிசிபென்ட் இருக்காங்க. இந்த கூமாப்பட்டியிலேருந்து அவர் இருக்காரு, அதுக்கப்புறம் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் யார் லைட்டு அண்ணா தள்ளி போங்க தயவு செஞ்சு ப்ளீஸ், இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். அண்ணா தள்ளி போங்கன்னு தானே சொல்லுங்கள். அண்ணா கொஞ்சம் தள்ளி நில்லுங்கண்ணா. தள்ளி நில்லுங்க அண்ணா. கல்யாணம் ஆச்சுல அண்ணா, தயவு செஞ்சு தள்ளி போங்கண்ணா. எப்படிங்க லைட் எல்லாம் வீடியோ எடுக்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் பிரைட்டாக இருக்கீங்களா? லைட்டே இல்லாத இடத்துக்கு கூட நீங்க 2 பேரும் பிரைட்டா இருந்து அங்க ஒரு லைட்டை கொடுக்குறீங்க. அசிஸ்டன்ட்டா? இல்லைங்க, இந்த மாதிரி சேர்ந்துடலான்றீங்களா? குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கு. நீங்க சிங்கிளா? இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால தானே நீங்க வரல? சொல்லவே இல்லைங்க, நம்ம எல்லாம் தேடல அவங்க, அதனால தான் நாங்க உங்களை தேடி வந்திருக்கோம். ஓகே. அண்ட் இங்க இருந்து நீங்க போகும்பொழுது பசங்களோட விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, அவங்க பண்ற விஷயங்கள், அவங்க உங்களை அப்ரோச் பண்ற விதங்கள், இம்ப்ரெஸ் பண்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்களை யாராவது செலக்ட் பண்ணலான்னு முடிவில் வந்திருக்கீங்க. என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஏதோ கூப்பிட்டாங்க. வணக்கங்க, நான் வந்து சீ தமிழ்ல சிங்கிள் பசங்க ஷோக்கு வந்திருக்கேங்க. மறக்காம ஷோவை தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பிடிச்சதா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. அம்மா சொல்லிட்டு அம்மா வந்திருக்காங்களா? எங்க அம்மா வருவாங்க, சீக்கிரம் வருவாங்க. சிறப்பு சிறப்பு. எப்படி போயிட்டு இருக்கு? நல்ல போகுது. ஏதாவது தெரிஞ்சது பண்ணுவேன். சொல்லிருக்காங்களா ஏதாவது இந்த மாதிரி சிங்கிங்கா டான்ஸிங் எல்லாம்? ஒண்ணுமே சொல்லல. நீங்க என்ன மாதிரி பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் எனக்கு வரும்ல டான்ஸ் கிளாஸ் எடுக்கிறது, அதை பண்ணுவேன். சிறப்பு சிறப்புங்க ஐயா. என்னென்ன சமைச்சிருக்கீங்களா அது சொல்லலாமா? சொல்லக்கூடாது. சரி சரி. எதுவுமே இப்போ சொல்ல மாட்டேன். இந்த ஷோ வந்து கமிட் ஆகிற ஷோ, கமிட் ஆயிருவீங்களா? அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நோ இன்டர்வியூஸ். கொடுக்கவே மாட்டேன், கொடுக்கவே வேண்டாம். சில வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டீங்களா? சமைச்சேன். அதான் என்ன வெரைட்டினா சொல்லுங்க ஐயா. சொல்ல மாட்டேன். அது சொல்ல மாட்டேன். ஓகே. எல்லாமே ஷோல தான். ஷோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கமிட் ஆறீங்க? ஷோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி. எதுவுமே நான் இப்ப சொல்ல மாட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே ஓகே.
ஏங்க நம்ம சிங்கிள் பசங்களோட சர்ச்சுங்க இவங்க தாங்க நம்ம சிங்கிள் பசங்களோட சர்ச்சு. பாத்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. யார் சார் நீங்க? என்ன நினைச்சிட்டேன் சர்ச்சஸ். ஏன் எல்லாம் பண்ணி திருடிட்டீங்களா? கவர்மெண்ட் ஆர்டர் லாக்டவுன் பண்ணிருக்காங்க. ஏன் ஏதாவது கிரைம் பண்ணிட்டீங்களா? மக்கள் படையெடுத்து வந்துட்டாங்க. அதனால யாரும் போக அருண் அந்த போன் கொஞ்சம் பாரு. Congratulations. நன்றிங்க. சிங்கிங்க்கு கண்டஸ்டன்ஸ் அந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு ஷோ இருக்கு, டான்ஸ் பண்றவங்களுக்கு ஒரு ஷோ இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சூப் பாய்ஸ்க்குன்னு ஒரு ஷோ இருக்கா? இல்ல இல்ல இல்லவே இல்ல. ஆக்சுவலி இந்த சூப் பாய்ஸ் இவ்வளவு நாள் ரொம்ப வரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வரியே கிடையாது. ஏன்னா சிங்கிள் பசங்க ஷோ வந்து லான்ச் ஆக போகுது, அதுவும் ஜீ தமிழ்ல. அதுவும் இப்ப எல்லாம் பொண்ணுவே கிடைக்க மாட்டேங்குது. என் தம்பி கூட பொண்ணு கிடைக்கல, நிறைய 90s கிட்ஸ்க்கு பொண்ணே கிடைக்கல. சோ இது வந்து மோஸ்ட் நீடட் ஷோ ஆஃப் தி ஹவர். ஆமா, நாங்க ஞாபகம் தென்ன தெரியல எங்களை யாரெல்லாம் சைட் அடிச்சாங்க, நாங்க எப்படி எல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணோம், ஏன் ரிஜெக்ட் நீங்க எக்ஸ்ட்ரா கடன் கொடுக்குறீங்க ஸ்ருதிகா. சாரி நாங்க எப்படி ரிஜெக்ட் பண்ணோம், நாங்க யாரெல்லாம் சைட் அடிச்சோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி பதிவு பண்ணி நாங்க அப்படியே உங்களுக்கு லெசன் எடுத்துருவோம். நான் சிம்பு ஃபேன். நானும் சிம்பு ஃபேன். பயங்கரமா சைட் அடிப்பேன். பாத்தீங்களா ஜட்ஜஸ் எப்படி இருக்காங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எவ்வளவு எக்ஸைட் ஆவாங்க இந்த ஷோல, அந்த மாதிரி தான் இருக்க போகுது. சிம்பு 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 சார் பொருத்தமா இருப்பாங்க இந்த. ஆமா சார், நீங்க சொல்வீங்களே கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டா, கூப்பிட்ட தூரத்து அங்க விழுந்தவங்க தான் சார். நாங்க அதுக்கு ஈக்குவலாவே மேட்ச் பண்றதுக்கு என்ன நாங்க இதுவரை கண்டுபிடிக்கல. சோ நீங்க போற ஒன்லைனர்ஸ்க்காக தான் வெயிட்டிங் ஒரு எபிசோட்லயும். இல்ல இந்த சிங்கிள் பசங்கன்றதுல சிங்கிள் நானா இருக்கேன், பசங்க இவங்களா இருக்காங்க. இப்பெல்லாம் கவின்மிகு காதல் கூட ரத்த கலரியாகி கலைபுரமாகி கம்பி என்ற அளவுக்கு ஆயிடுது. அதே மாதிரி ரித்தன்யா மாதிரியான முறைப்படி திருமணம் நடந்ததெல்லாம் வந்து எங்கேயோ தொங்கிட்டு இருக்கு தூக்குல. இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து ஒரு பெண் வந்து ஆணை எப்படி விரும்புறா, ஒரு ஆண் வந்து எப்படி பெண்ணை விரும்புறாங்கிறது ரொம்ப பெரிய குழப்பமான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு தீர்வா இந்த ஷோ இருந்தது. டைரக்டர் வந்து எனக்கு படிச்சு காட்டும் போது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்றது, அல்லது ஒரு பெண் வந்து ஒரு ஆணை இம்ப்ரெஸ் பண்றது எப்படி அப்படிங்கறதா இந்த ஷோ இருந்தது. இந்த இம்ப்ரெஸ் பண்றது என்ன நமக்கு தெரியவே தெரியாது, அதனால கத்துக்கலாமேன்றதுக்காக. பாருங்க நீங்க நான் சொல்லி எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு தெரியவே தெரியும்.